நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு கிரிக்கெட்டரான கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் டிசியை வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் 3வது நம்பர் கேட் முன்னாடி நின்றுக்கிட்டு ஃபைன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேமும் இம்ப்ரூவ் ஆகல சார். வேற எந்த வாய்ப்பும் கிடைக்கிற மாதிரியும் தெரியல. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? உன் பேர் என்ன? மகேந்திர சிங் தோனி. நீ நல்லா கோல் கீப்பிங் பண்றிய, கிரிக்கெட் விளையாடுறியா? சார் எனக்கு கிரிக்கெட்ல பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். முதல்ல விக்கெட் கீப்பிங்ல கவனம் செலுத்த, புரியுதா? விளையாட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ நல்லா படிச்சாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். சார் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் ஓப்பனிங் ஆடுறேன். அடுத்த மேட்ச்ல பார்க்கலாம். மொக்கே டீமோட ஸ்கோர் பண்ணி என்ன சாதிக்க முடியும்? எனக்கு அந்த பையனை நல்லா தெரியும். மகேந்திர சிங் தோனி பையன் சூப்பர். அடிக்கிறது நான் பாத்துக்கிறேன். என்ன நீ ரன் அவுட் ஆக்காம இருந்தா சரி. இந்த தோனி நாளுக்கு நாள் சும்மா தூள் கலப்புறான். ஒழுங்கா படிச்சிட்டு இருக்கே இல்லையா? நாளானில இருந்து ஆபீஸ்லயே கூட லாஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. எக்ஸாம்னு தெரிஞ்சு என்னடா பேசுற? பாஸ் ஆயிடுவேன் நம்பிக்கை இருக்கு. தோனி என்ன டெண்டுல்கரா? இல்ல சித்தப்பு, தோனி தான். அந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவான். 1500 ரூபாய் ஸ்டைபெண்ட். இது வரைக்கும் எந்த பிளேயருக்கு மாஹி கிடைச்ச அளவுக்கு கிடைச்சது இல்ல. எங்க மாகி அவங்க அம்மா ஆசீர்வாதத்துல டிசி ஆயிட்டான். நீ மட்டும் நல்ல வேலை பார்த்தேன்னா கண்டிப்பா ரயில்வேல ஆரம்பா கூட ஆயிடுவேன். ஆனா மனசுக்கு திருப்தி இல்லன்னா புரியல. அது கண்டிப்பா அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு தான் என் மனசு சொல்லுது. டியூட்டி முடிச்சிட்டு தினமும் பிராக்டிஸ் பண்ணு. எவ்வளவு நேரம் வேலை சரியா அவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணு. நெக்ஸ்ட் 3 பால் கீப்பிங் பண்ண சொன்னாங்க. 1 ஓவர் பேட்டிங் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் அதே தானா? இல்ல என்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா நடந்துட்டாங்க. மூணே பத்திர ஒரு பிளேயரோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்களா என்ன அவ்வளவு பெரிய வேதைங்களா? அங்க கரக்பூர்ல ஜாப் செக்யூரிட்டிங்கிற விஷயத்துல மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியாதுப்பா. அந்த 3 பேர் இப்போ ஓடிய டீமுக்கு ஃபிட் ஆக மாட்டாங்க. தன்னை ப்ரமோட் பண்ணவங்களே தோனி எனக்கு வெளியேற்றணும்னு முயற்சி பண்றான். 3 பேரை வெளியே அனுப்புறதோட இது நிக்க போறது இல்ல. We are all servants and we are all doing national duty. என்ன பேட்டிங் பண்ண விடுறியா? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன் சார். Finishes off in style, a magnificent strike into the crowd. India lift the World Cup after 28 years, and it is an Indian captain who's been absolutely magnificent in the night of the final. थोड़ा सा बैटिंग दोगे क्या? हमको भी एक चांस दीजिए ना सर.